ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின பயங்கரமான தரமான 15வது வாரம், அதாவது ஃபினாலே வாரத்தோட செம மாசான அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் திறந்துருக்குன்னு நினைக்கிறேன், ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு நாமினேஷன் அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக 6 பேருக்கு வந்துட்டு ஓட் பண்ண வேண்டியதுதான். ஆளுக்கு போயிட்டு ஹாட்ஸ்டார்லேயும் சரி மிஸ்டிகாலையும் சரி உங்களுடைய தரமான வாக்குகளை செலுத்திட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு தாறுமான சம்பவங்கள் நடந்திருக்கு. தலைகீழ ஓட்ஸே வந்து மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே வந்துட்டு அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வராங்க, ரீயூனியன் மாதிரி வர்றவங்களாம் துப்பாக்கி எடுத்து நம்ம ஆர்னை வந்து சுடுற மாதிரி பண்ணார். ஆனால் உண்மையிலேயே சுடுறாங்க, கன்னை வச்சு தாறுமாறாக வந்து சுட்டு தள்ளுறாங்க. அதில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டு நம்மளுடைய ஃபேட்மேன் பாதிக்கப்பட்டு டென்ஷன் ஆகிட்டு பிக் பாஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது திரும்ப கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் பிக் பாஸ் விட்டு நான் வெளியே போயிடுவேன்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டார். ஏன் அப்படின்னா போன வாட்டி, அதாவது போன பேட்சுக்கு வந்து 8 பேருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து அவங்க வந்துட்டு வன்மத்தை கக்கி பாவம் பெரிய பிரச்சனை மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் வரவங்கள பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு வராங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி தோணும்? இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துனா அவங்களும் பண்ணியிருப்பாங்கல்ல, ஏன் எங்களுக்கு போட்டு அந்த மாதிரி ஓரவஞ்சனை பண்ணார் சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கு அதை யோசித்து பார்க்கும்போது ஆமாம்ல பாவமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தர்ஷிகாவுக்கும் ஃபேட்மேனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் என்ன சொல்கிறாரு, நான் வெளியே வந்து தர்ஷிகாவோட விஷயம் அந்த வீடியோவில் தான் வந்துட்டு தர்ஷிகாவோட விஷயத்தால் தான் வந்துட்டு விஷாலோட கேமே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவளுக்கு அவங்க கோவம் வந்துச்சுன்னா வெளியவே சொல்லியிருக்கலாமே, ஏன் இங்கே வந்து பதிவு பண்ணுறான்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சார். அதே மாதிரி அங்கே சொல்லாமல் இங்கே வந்து எங்களை சண்டை போடுறா அப்படி இவர் கேட்குறாரு. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது என்னோட பர்சனல், என் பர்சனலில் நீங்கள் யார் தலையிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. ஸோ உங்களுக்கு தர்ஷிகா வெர்சஸ் விஷால் வெர்சஸ் ஃபேட்மேன் இவங்க 3 பேரில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படி தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாச்சனா கதறாங்க, பயத்தில் துடிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து முத்துக்குமரனை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, ஒரு பக்கம் விஷாலை விட மாட்டுறாங்க, கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. சுனிதா சொல்கிறாங்க, எவ்வளவோ பேர் வந்துட்டு ஆறுதல் படுத்துகிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. பயம் ஏன் பயம் என்னென்னா வெளியில் வந்துட்டு நெகட்டிவாக போயிருக்குமோ, எங்கள் 8 பேருக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, நாங்கள் ஏதோ கோவத்தில் வன்மத்தை கக்கிட்டோம், ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு வன்மத்தை கக்கவா டாஸ்க் கொடுத்தாங்க. நீங்கள் அவங்களோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி தான் கொடுத்தாங்க. நீங்கள் போயிட்டு இவங்களை போய் இப்படி கலாயிங்க அப்படி கலாயிங்கன்னு சொன்னாங்க. வளர்ப்பை பற்றி பேசியிருக்காங்க, சாச்சனா ரயானோட பேரண்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. எல்லாம் தேவையில்லாதது. தீபக்கில் அவ்வளோ அவமானமாக பண்ணி பேசியிருக்காங்க. அதே மாதிரி டாஸ்க் கொடுத்தா என்னமோ ஒரு இந்த டான்ஸ் மாதிரி ஆடுறாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படி வந்து அழுதா என்ன பண்ணுறது? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அதுக்கு உண்டான பலனை சாச்சனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை தான் வந்துட்டு இப்போ பயமாயிடுச்சு. அவங்களுக்கு பயத்தில் வந்து என்னென்னமோ வளர்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சாச்சனா இப்படி அலறதுக்கு காரணம் உண்மையிலே அவங்களோட அறியாமையா இல்லை தெரிஞ்சுதாங்க பண்ணாங்க, இப்போவுமே சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு தோணுதான்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபினாலே வாரத்தோட ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அவரை பற்றி நம்மளுடைய தரமான சூப்பரான வேறு லெவலான வாத்தியார் மாதிரி வந்து மாஸ்டர் கிங் நம்மளுடைய முத்துக்குமரன் தான் தாரமாராக வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் 8 சீசன் 8 அந்த டைட்டில் வந்துட்டு அடித்து நொறுக்க போகிறாருன்ற மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்துட்டு போடலை, தெரிவிக்க விட்றாங்க. சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓட்டு முதல்ல 8491 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 48.37. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலே பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே 48% ஃபர்ஸ்ட் நாள் வாங்கினா சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் வெறி கொண்டு போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவரோட உழைப்பு, அவர் போட்ட உழைப்பு வந்து சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஃப்ரம் டே ஒன்லேருந்து உழைச்சிக்கிட்டே இருக்கார். நேற்று வந்துட்டு தீபக் வெளியே போகும்போதும் அதை தான் சொன்னார். போன எல்லா கண்டஸ்டன்ட்டும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். போனவங்க எல்லாரையும் வந்து நார்மலாக தான் சொல்லுவாங்க, இவன் உழைக்கிறான். யார்? நம்ம அருண் பிரசாத் சார், ஒரு இளைஞன் வெறிகொண்டு அந்த வெற்றிக்காக உழைக்கிறானா இவன் நம்ம தான் சேர்ப்பான் அப்படின்றாரு. நம்ம தீபக் சொல்கிறாரு. எல்லாருமே மாறி மஞ்சேரி சொல்கிறாங்க, டே ஜெயிச்சுட்டு வாடா குமாரா அப்படின்றாங்க. எல்லாருமே போனவங்க எல்லாருமே முத்துக்குமரனை பாராட்டுறாங்க. உள்ளே வந்தவங்க இப்போ இன்றைக்கி சத்யா உள்ளே வராரு, வந்து முத்துக்குமரனை கட்டி பிடிக்கிறாரு. நிறைய விஷயம் பார்த்தேன் குமாரா, உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன்டா, நிறைய விஷயங்கள் நான் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்குது. ஜெஃப்ரியும் அங்கே சத்யா வந்து பயங்கரமாக வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் அண்ட் ஆர்னவ் வந்து போட்டு கலாய்க்கிறாங்க. ஃபஸ்ட்டால் முதல்ல குரல் கொடுத்து அவர் தான். ஏன்னா மற்றவங்களாம் வந்துட்டு விசில் அடித்து கொண்டாடுறாங்க. அதாவது அந்த பக்கம் இருக்கிற ஃபேட்மேனையும் நம்மளுடைய அருணையும் வந்து வெறுப்பேற்றுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோவங்கள் அவங்க மேலே ஓகே. பட் ஆனால் அன்றைக்கும் வந்து முத்துக்குமரன் நின்னார், நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது, பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ண முடியாதுன்னு ஆர்னவை கண்டிச்சாப்பில். இன்றைக்கி இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் ஜெஃப்ரியும் சத்யாவும் சரி நிறுத்தினாங்க. ஸோ எல்லாருக்குமே பொதுவாக பண்ணிகிட்ருக்காரு. அதேமாதிரி இவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இது வரைக்கும் வெளியே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் ஒருத்தன் வந்து எல்லா எஃபர்ட்டையும் போட்டும் கடைசியில் அந்த கப்பை தொற்ற மாட்டோமான்னு இருக்கும்போது இவனை சுற்றி வந்துட்டு வெளியில் ஒரு பிரச்சனைகள் உள்ள ஒரு பிரச்சனைகள் நேற்று பார்த்தா முத்துக்குமரனை போட்டு கலாய்க்கிறார் நம்ம விஜய் சேதுபதி. ஏன் மற்றவங்களுக்குலாம் வந்து இதை கொடுக்கக்கூடாதா? இவருக்கு மட்டும் தான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு பேர் வன்மம்.
கோவம் கிடையாதுன்றாரு. என்னத்த சொல்கிறது. பட் இருந்தாலும் முத்துக்குமரனுக்கு தாறுமாற ஓட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம முத்துக்குமரன் அடிக்க போகிறார் இந்த பட்டத்தண்டத்தில், மாற்றுக்கருத்தே கிடையாது. நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பற்றி நம்மளோட சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3314 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.88. ஸோ ரன்னராக வந்துட்டு இந்த வாட்டி பிக் பாஸ் 8 வந்து வரப்போகிறாங்க மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்துட்டு திடீர்னு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமாக பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஐயோ மறுபடியும் டெஸ்டிங்கா, இதுக்கு நான் பணப்பட்டி எடுத்துகிட்டு போயிடலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க. பக்கத்தில் சாச்சனை கேட்குறாங்க, என்னக்கா அப்போ பணப்பட்டி எடுக்க போகிறீங்களா அப்படின்னு. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரெஷர் வரவே பயப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை பிஆர் செட் பண்ணாமல் சௌந்தர்யா வந்திருக்கணும், வெளியில் வந்துட்டு பிஆர் இவங்களுக்கு தெரியாமல் நடக்குதா, இல்லை உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து நடிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொன்ன ஒரே விஷயம், நீ வீட்டில் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, ஏன்னா பெற்று வளர்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க குழந்தை எப்படின்னு, நீ இந்த மாதிரி கிடையாது, ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி புதுசாக பண்ணுற, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அதேமாதிரி வந்தவங்க எல்லாருமே சௌந்தர்யா உனக்கு வந்து எங்கள் அப்பத்தா ஃபேனுன்னு சத்யா சொல்கிறார். எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஏன் அப்படி பிடிச்சிருக்கான், முடியை நீ இப்படி ஆட்டோ பற்றி அது ரொம்ப பிடிச்சிருக்கான். வரவங்க எல்லாருமே முடியை பற்றியே சொல்கிறாங்களே, முடியை ஆட்டினா இப்போ அடுத்த வாட்டி சீசன் 9 ஒன்று வச்சாங்கன்னா நல்லா முடியை வந்து பெருசாக வச்சுக்கிட்டு நல்லா ஷாம்பு போட்டு சூப்பராக வச்சு இப்படி ஆட்டினா உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவீங்களாப்போ, என்னையா நடக்குது ஒன்றுமே புரியலைன்ற மாதிரி மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா சௌந்தர்யா ஏதாவது ஒரு சம்பவங்கள் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுனிதா வச்சு செய்கிறாங்க. நீ ப்ரொவோக் பண்ண பற்றியா அதெல்லாம் யாராலும் மறக்க முடியாது, அவ்வளோ விஷயங்கள் நீ பண்ணியிருக்க அப்படின்னு போட்டு கலாய்க்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு குறிப்பிட்டு இந்த விஷயத்துக்காக நான் பண்ணியிருக்கேன், இதை நான் பண்ணியிருக்கேன், கேப்டன்ஷிப் இந்த மாதிரி இத்தனை வாட்டி வந்திருக்கேன், ஒரு வாட்டி கேப்டன்ஷிப் வந்திருக்காங்களா, ஒரு வீக்லி டாஸ்கில் வந்து சூப்பராக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு வாரத்தில் ஒன்றும் கிடையாது, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் 2 வாட்டி 2 வாரம். அதேமாதிரி வீக்லி டாஸ்க் வச்சாங்கன்னா எல்லாரும் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க, வேறு வழி கிடையாது, நம்ம பண்ணி தான் ஆகணும்னு இவங்க ஒரு ட்ராக்கில் போவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரன்னருக்கு உண்டான விஷயங்கள் காமிக்கிறாங்க. இவங்களாம் வந்துட்டு இருக்கும்போது தீபக், அருண் பிரசாத், மஞ்சரி இவங்களாம் போகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, அதைத்தான் வந்து சுனிதாவும் அன்றைக்கி சொன்னாங்க, இவங்க வந்து காசை வச்சு பிஆர் வச்சு இது பண்ணுறது விஷயம் இல்லை சார், இவங்களால் வந்துட்டு தகுதியான ஆட்கள் வெளியே போகிறாங்களா, அதுதான் சார் கஷ்டமாக இருக்குன்னாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 3வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 2057 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 11.72. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா விஷால் வந்து ஃப்ரம் டே 1 வந்து அவர் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறா வச்சுக்கோங்களேன். ஆனால் ஜாக்லினோட அதிகப்படியாக பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் விஷால் வந்துட்டு ஒரு சில டாஸ்க் நல்லா பண்ணியிருக்காரு, இவருக்கு தேவைன்னா அந்த டாஸ்க் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிக்கெட் ஃபினாலில் வந்துட்டு நான் பயங்கரமாக என்னோடய பர்ஃபார்மன்ஸை காமிக்க போகிறேன், நான் யாருன்னு நிரூபிக்க போகிறேன்னாரு. என்னத்தை நிரூபித்தார், இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் பாருங்கள் செம்ம சண்டை இவருக்கும் ஆர்னவுக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஆர்னவ் மேலே தான் தப்பு, ஏன்னா விஷால் படுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ வந்து ஆர்னவ் கிட்ட சுனிதா என்ன சொல்கிறாங்க, அடுத்தது வந்து அன்ஷிதா தான், என்ன ஹாப்பியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன ஹாப்பி, விஷால் மேலே தான், விஷாலுக்கு தான் ஹாப்பின்ட்டார். உடனே டென்ஷன் ஆகிட்டார். ஆனால் முன்னாடி விஷால் இருந்தவர்னா சைலண்ட், இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசாதீங்க போயிருப்பார் சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு கத்துறாரு, உனக்கு அந்த உரிமையே கிடையாது, உங்களை யார் எப்போ சொல்கிறது அப்படின்னு கத்துறாரு. ஏன் கத்துறாரு, வந்துட்டாங்க சத்யாவும் ஜெஃப்ரியும். அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உண்டக்கலப்பை வேலை பண்ணுவாங்க. அந்த வேலையை வந்துட்டு நல்லா சத்யாவும் ஜெஃப்ரியும் பண்ணவொடனே இவருக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து போன வாரம் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு முத்துக்குமருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு சில வேலைகள் ஃபேட் பண்ணி இன்னும் ஒரு சில பேர் பண்ணது நிறைய அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. அந்த மாதிரி ஆகிடுமோ விஷாலுக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், விஷாலை வந்து காப்பாற்றுறது தான் இவங்க வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால தான் பாருங்கள் இவ்வளோ நாள் டேஞ்சர் ஜோனில் இருந்தவர் ஃபினாலையில் 3வது இடத்துல இருக்கார். யாரு கண்டா இந்த வாரம் திடீர்னு பணப்பெட்டியை வச்சு அதை விஷால் கையில் எடுத்து கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றி 1918 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.93. ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக வந்துட்டு செகண்டு இல்லை தேர்டு வரக்கூடிய ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். பட் 4th பிளேஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆயிடுது. அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா முத்துக்குமருக்கும் ஃபேட்மானுக்கும் என்ன விஷயம் நடந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியாது. எல்லா நேரமும் என்னமோ முத்துக்குமார் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவர் பணப்பெட்டியை பற்றி எங்களுக்கு கேட்டார் சார், நான் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னவொடனே அவர் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால், இல்லை சார் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. 24 மணி நேரமும் நீங்கள் ஒரு கூட இருந்தீங்க, நீங்கள் அந்த பக்கம் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தீங்க, ரயான் கூட பேசிட்டு இருந்தீங்க, இன்னமும் பண்ணிட்டு இருந்தீங்க. உடனே இந்த விஷயத்தை அவங்க பதிவு பண்ணும்போது எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அதனால தான் ஃபேட்மேன் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டார். இந்த பொண்ணுக்கு நான் வெளியில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உள்ளே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணால் என்னையவே நீ வந்து அங்கே வந்து அக்யூசியேஷன் பண்ணுற, இது நியாயமான்ற மாதிரி அவர் டென்ஷன் ஆகிட்டாப்பில். ஏன்னா ஜாக்லின் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இது தான், எப்போ யார் முதல்ல குத்துவாங்கன்னே தெரியாது. அதே மாதிரி யார்கிட்ட வந்துட்டு நல்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட முறைச்சிப்பாங்க. இதுதான் அவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஏன்னா இது வரைக்கும் கரெக்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று திடீர்னு அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறதால என்ன நடக்க போகுது, அவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவொடனே
ஃபேட்மேன் தான் வந்துட்டு முத்துக்குமருக்கு பிஆர் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் அப்படியே டவுன் ஆகிடுவார், நம்ம வந்து பட்டத்தை வாங்கிட்டு போயெல்லாம் நினைக்கிறாங்களான்னு தெரியல. பட் இது அவங்களுக்கு தான் கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். சரிங்களா? ஏன்னா நிறைய நேரங்களில் முத்துக்குமரோட ரசிகர்கள் இவங்களுக்கு சப்போர்ட் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. அதை முதல்ல அவங்க வந்துட்டு மறக்கக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அதே மாதிரி இவங்க பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ நாள் வந்து முத்துக்குமர் கூட நல்லா கரெக்டாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு மற்றவங்கள சொல்லுவாங்க பாருங்க, இவங்க ஓட்டை வாங்குறதுக்காக தான் ஒரு விஷயம் நடிக்கிறாங்கன்னு. கடைசியாக ஃபினாலே வாரத்தில் எனக்கு தேவை கிடையாதுன்ற மாதிரி டக்குன்னு அந்த இடத்துல போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, அது தேவையில்லாதது. அதை விட்டுட்டு அங்கே அவங்களுக்கு என்ன தெரியுதோ தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியாத விஷயத்தையும் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணுன்றதான் நம்மளுக்கு கருத்தாக இருக்குது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா? பட் என்னைய கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க செகண்ட் இல்லை தேர்டுக்கு வரக்கூடிய ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். பட் 4th பிளேஸில் இருக்காங்க. என்னத்த சொல்ல. 5வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 989 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.63. பவித்ரா இருந்த இடத்துல அருண் பிரசாத்தோ இல்லை தீபக்கோ இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஓட்டு இவ்வளோ வந்திருக்காது. இதை விட்டு அதிகப்படியாக வந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அதே மாதிரி பவித்ரா வந்து நல்ல கண்டஸ்டன்ட் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க வந்து இது வரைக்கும் பெருசாக ஓப்பனப்பாக எங்கேயுமே பண்ணது கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து லேடி டாஸ்க் பேஸ்டுன்றாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவங்களோட பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க மஞ்சரி, அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் ஓப்பனாக எதுவுமே அவங்க தட்டி பேசுனதே கிடையாது. எல்லாருக்கும் கும்பரஞ்சாமி. ஆனாலும் இவங்க உள்ளே இருக்காங்க. கொடுமை பார்த்தீங்களா? சேஃப் கேம் இவங்ககிட்ட நிறைய பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்குது. சேஃப் கேம் இருக்குது. சரிங்களா? சேஃப் கேம் வெளியில் எதுக்கு சொல்லிக்கிட்டு பிரச்சனை வந்துடும். அவ்வளோ சேஃபாக விளையாண்டவங்க டாப் 5ல் வந்துருக்காங்க. நான் இப்படி தான் காமிச்ச அனுஷிதாலேருந்து ஜெஃப்ரிலேருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இதுதான் கொடுமையாக இருக்குது. அதுக்கு அப்போ வந்துட்டு அவங்களும் சேஃப் கேம் விளாண்டுட்டு இன்னும் நல்ல பேர் வந்து அனுஷிதாலாம் கண்டிப்பாக டாப் 5ல் வந்திருப்பாங்களே. ஸோ என்ன பண்ணுறது. பட் இருந்தாலும் பவித்ரா 5வது பிளேஸில் இருக்காங்க. இவங்களுக்குமே பெட்டியை வந்துட்டு எடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய ரயான் இருக்கார், செல்லக்குட்டி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 786 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.47. இவருக்கு ஒரு மேஜிக் வேணுமா? என்ன மேஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARM. அந்த மேஜிக்கை இவர் பிலீவ் பண்ணுறாராம். அதனால் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்துட்டு ராணவ் தூக்கிட்டாங்களாம். ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா ராணவ் வந்து வலிமையான ஒரு கண்டஸ்டன், கண்டிப்பாக வந்து டாப் 5ல் வந்துருவார் அப்படின்னு நம்மளும் நினச்சோம். பட் அவரை தூக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு காரணம் வேறு. ஆனால் இவர் என்ன நினச்சிட்டாரா, அது காரணம் மேஜிக். அந்த மேஜிக் என்னையும் காப்பாற்றும். இந்த வாட்டி டைட்டில் வேணால் நான் வருவேன்றாரு. நீங்கள் வரது கனவு காணலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்படி வந்து கிலோ கணக்கிலலாம் வந்து கனவு காணக்கூடாது. ஏதோ ஒரே ஒரு வாரம் டிக்கெட்டு ஃபினாலில் நீங்கள் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடச்சிருக்கு. டிக்கெட்டு ஃபினாலில் அந்த டிக்கெட்டு மட்டும் நீங்கள் அடிக்காமல் அருண் பிரசாதோ இல்லை தீபக்கோ வேறு யாரோ மஞ்சரி அடிச்சிருந்தாங்கன்னா கதையே வேறு. இப்போல்லாம் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டார் ரயான். ஆனாலும் அவருக்கு வந்துட்டு ARM கான்செப்டில் இவர் வந்துட்டு அந்த 6 வந்ததுனால ரயான் ஜெயிக்கணுமா? உழைப்பு போட்டுட்டு நீங்கள் கேட்டதுன்னா தப்பே இல்லை. மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. உழைப்பே போடாமல் ஒரே ஒரு வாரம் மட்டும் நான் உழைப்பு போட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அதே மாதிரி ஆட்டிடியூட் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இவர்கிட்ட இருக்குது. இந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளத்தால் தான் விஷாலுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இவர்கிட்டே இருக்குது. நான் தான்றார். என்னத்த சொல்ல. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,555 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மக்கள்லாம் ஓட்டு போட்டு தெறிக்க விடுறாங்க. ஸோ மறக்காதீங்க, இங்கே இருக்கிற 6 பேரில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் டெய்லியும் பேசுகிறத தவிர்த்து சப்போர்ட் பண்ணுறத தவிர்த்து ஓட்டையும் போடுங்க. மிஸ்டேக்காலையும் ஓட்டை போடுங்க. அப்புறம் ஹாட்ஸ்டார் ஆப்லேயும் ஓட்டை போட்டு உங்களுக்கு பிடித்தமானவர்களை ஜெயிக்க வைங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.